இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டாவது ஸ்டில்லு ஒரு வெர்னியர் பெவல் ப்ரொட்ராக்டர் பயன்படுத்தி எப்படி லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது, அடுத்து ஒரு ஆங்குலரான கோணமான ஒரு ஜாவோட கோணத்தை எப்படி அளவிடுவது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த வெர்னியர் பெவல் ப்ரொட்ராக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கீழே ஒரு பாகம் இருந்துச்சு இல்லையா, டிஸ்க்கு, அது டிஸ்கில் வந்து 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் வட்டத்தை ஃபுல்லாக மார்க் பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக ஒரு டிகிரி, சாதாரணமான பாகைமானி மாதிரி. அடுத்ததாக அந்த டயல் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்க்கு மேலே டயல் வச்சுருந்தாங்க. அந்த டயலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 23 பாகங்கள் இந்த இடத்துல இருக்குது. மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 23 பாகங்களை எடுத்து இந்த இருக்குது 23 பாகங்களை எடுத்து வெர்னியர் ஸ்கேலில் 12 பாகமாக பிரிச்சுருப்பாங்க. எப்போதும் இந்த வெர்னியர் பாகத்தில் வந்து குறைச்ச மதிப்பாக பிரிக்கும் போது தான் லீஸ்ட் கவுண்ட் கிடைக்கும். அதனால் வெர்னியர் காலிப்பர்னு பார்த்துருக்கோம். அதனால் 23 பாகம் சொல்லக்கூடிய 23 டிகிரி எடுத்து மேலே இருக்கக்கூடிய டயலில் 12 பாகமாக பிரிச்சுருப்பாங்க. இந்த 12 பாகமாக பிரிச்சுருக்கிறதுனால ஒரு பாகத்துக்கும் எத்தனை மதிப்பு அப்படிங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 2MSD - 1 VSD. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெர்னியர் காலிப்பர்க்கெலாம் எப்படி பார்த்துருக்கோம்னாக்கா, ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் பார்த்துருக்கோம். இங்கே 2 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வரும். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்பது 1 டிகிரி, 2 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 2 டிகிரி ஆகுது இல்லையா. அந்த 2 டிகிரி அதுலேருந்து கழிக்கும்போது இங்கே இந்த இடத்துல கணக்கு கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு கணக்கு. 2 டிகிரிக்கோட மதிப்பு 24/2. அடுத்தது வந்து இது இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இந்த ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுங்கிறது எப்படி வந்திருக்குன்னு கேட்டால் 23/12. இந்த இடத்துல 23/12 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் 23/12 எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, 23 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எடுத்து வெர்னியரில் 12 பிரிச்சிருக்கிறதுனால 23/12. இது ஒரு சின்ன கணக்கு. 23 - 12 வந்து 2 டிகிரிலேருந்து கழிக்கணும். ஏன்னா 2 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எடுத்துருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல 2 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல 2 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எடுத்துருக்கனால அப்போ ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு 1 டிகிரி. அப்போ 2 - 23 இந்த இடம் ஒன்று தான். இந்த இடம் வந்து 2 டிகிரி வரும். இந்த இடம் வந்து 2 டிகிரி வரும். இந்த இடம் 2 டிகிரி வேல்யூ. 2 - 23/2 போட்டால் ஈக்குவல் டு 1 டிகிரி பை 12 வரும். 1/12 அப்படிங்கும்போது அது டிகிரியை வந்து 12 வகுத்தா 5 மினிட்ஸ். இந்த இடம் 5 மினிட்ஸ். இதுதான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் பெவல் ப்ரொட்ராக்டர். 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும், 5ன்னு எழுதி ஒரு தலையில் ஒரு சின்ன கோடு போடணும். 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸுங்கிறது இதுதான். ஓகே. இப்போ இந்த 5 மினிட்ஸ் என்பது மிக மிக அக்யூரஸியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மிக மிக நுணுக்கமானது. இந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத படத்தில் காட்டுறாங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்கா, இந்த இடத்துல உள்ளது டிஸ்க்கு, இந்த இடத்துல உள்ள டிஸ்க்கு சாதாரண பாகைமானி மாதிரி. இந்த இடத்துல உள்ள டயல், இது வந்து அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 0 வெர்னியர் ஸ்கேல் 0 மெயின் ஸ்கேல் 0 ஒன்றா சேர்ந்துருக்குது. இந்த இடத்துல பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல பார்க்குறீங்க ஒன்று சேர்ந்துருக்குது. அடுத்ததாக 23வது டிகிரியில் வந்து இந்த கோடு போய் சேர்ந்துருக்கு. இந்த 23வது கோடில் போய் சேர்ந்துருக்கு. 23வது கோடில் சேர்ந்துருக்கு. அதுக்குள்ளே இந்த இடைப்பட்ட இடத்துல எத்தனை பாகங்கள் பிரிச்சோம், 12 பாகமாக பிரிச்சிருப்பாங்க. எத்தனை பாகம் பிரிச்சாங்க, 12 பாகம் பிரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 23 டிகிரி 12 பிரிக்கும்போது இந்த ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு என்னன்னா, அதுதான் 23/12. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, 23/12 இந்த இடத்துல இருக்குது. 23/12 என்பது தான் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு. ஓகேவா. ஆகையினால லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் பெவல் ப்ரொட்ராக்டர் இஸ் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ். வெர்னியர் பெவல் ப்ரொட்ராக்டரின் மிக நுணுக்கமான அளவிடும் மதிப்பு 5 மினிட்ஸ். மினிட்ஸ் என்பது 5 போட்டு ஒரு தலையில் கோடு போடணும்.